வணக்கம் உறவுகள், நண்பர், தமிழ் சொந்தங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல தேவனுடைய சுத்த கிருபையால நல்லா இருக்கிறேன். என்னன்னு கேட்டா, இன்றைக்கு பெரிய வியாழக்கிழமை. உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அநேகமா எல்லாருக்குமே தெரிந்திருக்கக்கூடிய ஒரு நாள் தான். அதேபோல நாளைக்கு பெரிய வெள்ளி, அங்கால அதுவும் ஒரு நல்லொரு சனிக்கிழமை, அதுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை, உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறது. இந்த 40 நாள் தவசு காலத்தையும் நாங்கள் மிகவும் ஒரு எங்களுடைய ஜெப வீடு சுவிசேஷ சபையோடு சேர்ந்து ஒவ்வொரு நாளும் 6:30 மணிக்கு அதை வேலை நேரங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி என்னால் முடிந்த வரைக்கும் அந்த நேரத்தை முக்கியத்துவம் கொடுத்து அந்த காரியங்களோடு கடந்து போக தேவன் கிருபை செய்தார். அதே போல் இப்பொழுதும் காலையிலேயே 4:50க்கு எங்களோடு வந்து ஆன்லைனில் ஜெபிக்கிற காரியங்களை ஆரம்பித்து 6 மணியோடு அதை நிறுத்தி கொள்வார்கள். எங்களுடைய ஜெப வீடு சுவிசேஷ திருச்சபை. இதை அவர்கள் நீண்ட காலமாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் அதுக்குள் கடந்து சென்று இப்போ ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்கள் தான். ஆனால் ஆராதனையை மிக அழகாகவும் நல்ல உண்மையாகவும் நேர்த்தியாகவும் தேவனுக்கு பிரியமாகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் போன வாரத்திலும் கூட ஒரு பைபிள் ஸ்டடி நடத்துகிற ஒரு ஊழியர் வந்திருந்தார். அவர் மிக அற்புதமாக அருமையாக தேவ செய்தியை கொடுத்திருந்தார். அதில் வந்து உண்மையிலேயே நான் அதிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது தேவ செய்தியை உண்மையிலேயே முக்கியமாக அது உலகத்தில் வாழ்கிறவர்களுக்கும் சரி, சபையில் இருக்கிறவர்களுக்கும் சரி, முக்கியமான ஒரு செய்தியாக அந்த செய்தியை இருந்தது. அது வந்து மிக நல்ல ஒரு செய்தியாக இருந்தது. மிக தைரியமாகவும் மிக துணிச்சலாகவும் அந்த செய்தியை அவர் பேசியிருந்தார். அதுக்கு தேவன் அவருக்கு பெரிய கிருபை செய்திருந்தார். அந்த ஊழியத்தையும் அவருடைய செல்லுகிற இடமெல்லாம் அந்த ஊழியரை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி கொள்ளுகிறேன். அதே போல் அடுத்த கட்டம் கடந்து வருவோம். என்னென்று கேட்டால், உங்களுக்கு ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி உங்களுக்கு வந்து மிக ஒரு நல்லொரு ஆராதனையை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். கேஸ்மனில் நீங்கள் வந்து மேலே வந்தீர்கள் என்றால் ஒரு 10 நிமிடத்தில் அந்த சால் இருக்கிறது. நான் இன்றும் அந்த சபையினுடைய அட்ரஸை வேணும் என்று சொன்னால் உங்களுக்கு வைக்கிறேன். முடிந்தால் தேவனுடைய உயிர்ப்பு நாளை கொண்டாடும் பொழுது நீங்களும் வந்து அதில் தேவ செய்தியை கேட்டு ஊழியர்களிடம் ஜெபித்து உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களுக்கும் விடுதலை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி என்னுடைய ஃபேஸ்புக் நண்பர்கள், என்னுடைய யூடியூப் நண்பர்கள், என்னுடைய வாட்ஸ்அப் நண்பர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். ஒரு சபையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் தேவனுக்கும் விசுவாசமாக இருக்கிறது போல் ஊழியர்களுக்கும் விசுவாசமாக இருந்து ஒரு சபையை கட்டி வளர்க்கிறதுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் உதவியாக இருக்கும்படி நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். சபை இல்லாதவர்கள் ஆரேனும் நீங்கள் சபையை தேடிக்கொண்டிருப்பீர்களாக இருந்தால் ஜெப வீடு சுவிசேஷ திருச்சபை, மீண்டும் சொல்லுகிறேன், கேஸ்மன் மெட்ரோ 7ஆம் நம்பர் மெட்ரோவில் மேலுக்கு ஏறினால் 10 நிமிடத்தில் அந்த சாலுக்கு வரலாம். அந்த அட்ரஸை நான் பல முறை என்னுடைய ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் எடுத்து பாருங்கள். அங்கு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக தேவனுடைய செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக என்னென்று கேட்டால், திங்கட்கிழமை நான் என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு ராந்தைக்கு போயிருந்தேன் நான் பரிசுக்கு. அது ஏறக்குறைய 1½ மணி நேரத்துக்கிட்ட முடிந்திருந்தது. முடித்து விட்டார்கள் எல்லாம் பேசி. அது முடிந்து நான் ஒரு இடத்தில் ஒரு விடயத்தை முடித்துவிட்டு வந்து பார்க்கும் பொழுது திங்கட்கிழமை ஒரு பெரிய ஒரு சம்பவம் உண்டு நடந்து முடிந்திருந்தது. என்னுடையது தான் நடந்து முடிந்திருந்தது. நான் வந்து மிகவும் மனமுடைந்து போய்விட்டேன். அதற்கு பிறகு இங்குள்ள முக்கியமாக 78க்குள் இருக்கிற ஒருவர் என்னோடு நல்ல பழக்கம், முக்கியமான ஒரு அதிகாரியாக இருக்கிறார். அவர் நான் இருக்கிற இடத்தில் பக்கத்தில் இருக்கிறார். அவரோடு பேசி அவர் பேர்ந்து சிலர் எல்லாம் வர வைத்து எல்லாம் பேசி முடித்து அதற்கு பிறகு எனக்கு சட்ட ரீதியாக செய்கிற ஒரு மேடம் எல்லாம் உடனடியாக இங்கே வந்து எல்லாம் பார்வையிட்டு அதெல்லாம் முடிந்திருக்கிறது. எல்லாம் ஃபோட்டோக்கள் எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறேன். அது சரியான மாதிரி எல்லாம் முடிந்து இதுவரையில் என்னுடைய பக்கத்துக்கு சாதகமாக எல்லாம் முடிந்திருக்கிறது. அது எங்களுடைய தமிழ் ஆட்கள் யாருமே அதில் சம்பவம் படவில்லை. அது வேறு நாட்டவர்கள் அதை செய்து விட்டார்கள். அது எப்படி என்னென்று சொல்லி எல்லாம் கேமரா ஃபுட்டேஜோடு எடுக்கப்பட்டிருக்குது. அதெல்லாம் முடிந்து இதுவரையிலே என்னுடைய பக்கத்துக்கு
முழுக்க சாதகமாகி எல்லா இடத்துக்கும் மெயில் அனுப்பி எல்லா இடமும் தொடர்பு கொண்டு எல்லாமே கதைச்சு எல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கிறது. அதில் கொஞ்சம் என்ன சொல்வது, கொஞ்சம் இழப்புகள் இருந்தாலும் உலகத்தில் வாழ்கிறோம். எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. இழப்புகளை எல்லாம் தாங்கி கடந்து போவதுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அதே போல என்னென்று கேட்டால் அதனுடைய ஃபோட்டோக்கள், வீடியோக்கள் எல்லாம் என்னிடம் இருக்கிறது. எல்லாம் முடிந்து எல்லாம் வெற்றியாக எனக்கு அனைத்தும் கிடைத்த பிறகு அனைத்தும் என்னுடைய ஃபேஸ்புக்கிலும் யூடியூப்பிலும் நான் பதிவிடுவேன். அதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல இன்றைய நாளிலும் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நல்ல ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சுகபலத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி நான் தேவனிடம் விசுவசித்து கொள்ளுகிறேன். அடுத்தபடியாக என்னென்று கேட்டால் இந்த இடத்துக்கு பொறுப்பாக இருக்கிற டிரெக்டிஸ் வந்து 1ஆம் தேதி காலையில் அவர் தன்னுடைய பணியிட மாற்றத்துக்காக இந்த இடத்திலிருந்து சென்று விட்டார். அப்பொழுது செல்லும் பொழுது எல்லாரையும் கூப்பிட்டிருந்தார்கள் முதல் நாளே. எனக்கு வர முடியவில்லை. ஆனால் அந்த மேடம் செல்லும் பொழுது என்னிடம் கொடுக்க சொல்லி ஒரு விலை உயர்ந்த கஃபேயை வந்து கொடுத்திருந்தார். நான் கஃபே குடிப்பதில்லை, விலை உயர்ந்த கஃபேயை என்னிடம் கொடுக்கும்படி கொடுத்து சென்றிருந்தார். நான் அதற்கு பிறகு அந்த மேடம் திரும்ப இங்கு வருவதாக சொல்லியிருப்பதால் அவருக்கு வந்து ஒரு விலை கூடின ஒரு கிளாஸ் பெட்டி, அதாவது வைனுகள் அதுகள் குடிக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் பெட்டியை கொண்டு வந்து இங்கே கொடுத்துருக்கிறேன். தேவன் அந்த மேடம் நிறைய உதவியை எனக்கு இந்த இடத்துக்கு வரும்பொழுது, நான் பிந்தி வந்து ஜிம் செய்யும் பொழுதும் என்னுடைய தேவைக்கு எல்லா விடயங்கள் எதாக இருந்தாலும் எனக்கு எல்லா உதவிகளையும் செய்த அந்த நல்ல மேடம் அவள் வந்து பணியிடம் மாறி சென்று விடுக்கிறார். அது நல்ல விடயமாக இருக்கட்டும். செல்லுகிற இடத்துல அந்த மடத்தை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தி காத்துக்கொள்ளட்டும். அதே போல் இன்றைய நாளிலும் ஒரு என்ன சொல்வது, ஒரு கஷ்டமான ஒரு டைம். இன்றைக்கு மத்தியானம் சர்வீஸ் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு முகாமையாளர் இல்லை, குசினிக்கில் பொறுப்பாக நின்று செய்கிறவர் இல்லாதபடியால் நானும் முதலாளியும் தான் 3 கிழமை தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ நான் தான் எல்லாம் வைக்கிறது, இறக்கிறது, செட் பண்ணுறது எல்லா வேலையும் நான் தான். அவர் டிக்கெட்டை பார்த்து விடுவார். எனக்கு டிக்கெட் பார்த்து விட முடியாதுன்னு இல்லை, அவர் அந்த இடத்துல நின்று அதை செய்யணும் இன்னும் ஒரு ஆள்ன்றதுக்காக அவர் ஆளை எடுக்காமல் செய்து கொண்டிருக்கும் பொழுது எப்பொழுதுமே என்னுடைய காலுக்குள்ளே வந்து எப்பயுமே வந்து அசியத்துகள் மற்றது கோப்பைகள் எல்லாம் வந்து மிக சூடோடு தான் அந்த கீட்டர் ஓடிக்கொண்டிருக்கும். இன்றைக்கென்று சொல்லி நான் போடவில்லை, முதலாளி வந்து அதை டெம்பரேச்சரை கூட்டி விட்டதால் அதிக சூடாகிட்டு. அப்போ சாப்பாடெல்லாம் நான் ஏற்றி கொடுத்துட்டு இந்த கைக்கு அந்த சூடு தெரிஞ்ச அளவுக்கு சேவிஸ்காரனுடைய கைக்கு அந்த சூடு தெரிய கூடி அவன் 2 சாப்பாட்டையும் போட்டு விட்டான். 2 சாப்பாடும் விலை கூடின சாப்பாடு என்றால் நேரம் மட்டுமட்டா போயிட்டுது. அது அந்த சாப்பாடு ஆட்டிறைச்சியில் செய்கிறது. அது வந்து நான் 15 நிமிஷம் எடுக்கும் திரும்ப செய்கிறதுக்கு. அதில் சின்ன ஒரு கதவழியாகி அது ஒரு முதலாளிக்கும் எனக்கும் உண்மையிலேயே எனக்கும் மனசு தொஞ்சு போய்விட்டது. நானும் முதலாளியோடு வந்து சில விடயத்தை இறுக்கி கதைச்சி விட்டுட்டேன். முதலாளி உடனேயே சொன்னேன், நீ களைப்படைஞ்சிட்ட, வெளியே போ, நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டேன். அது ஒரு பெரிய கஷ்டமாக போயிட்டுது எனக்கு. என்னென்னு கேட்டால் விடியத்தான் எனக்கு கொண்டு வந்து ஈஸ்டருக்காக எனக்கு வேலை உடுப்பு ஜீன்ஸும் ஷர்ட்டும் புதுசாக வாங்கி வந்து விடியத்தான் தந்தவர். அது எனக்கு கஷ்டமாக போய்விட்டது, மிக கஷ்டமாக போய்விட்டது. வெளியே போய் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லி போட்டு அவருக்கு முழு சாப்பாட்டையும் கொடுத்து முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். நீ இரவுக்கும் பெரிய சர்வீஸ், அதுவும் பார்க்கணுமேண்டா. உங்களுக்கு தெரியும், இந்த ஈஸ்டர் நாள் கேட்டால் இங்குள்ள நான் இருக்கிற வீட்டில் வந்து பயங்கர வசதியான ஆட்கள் தான். அவர்களுக்கு காசுகளால் எந்த குறையும் இல்லாத அளவுக்கு தான் வருவார்கள். எங்களுடைய ரெஸ்டாரண்ட்லேயும் ஒரு ஆள் சாப்பிட்டு வெளியே கிளியர் ஆகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 130 ரூபா முடியும். அப்போ அப்படி இருக்கைகளில் இன்றைக்கு நடந்த நினைச்சு நான் சரியாக வேதனைப்பட்டுட்டேன். என்று கேட்டால் என்னுடைய முதலாளி எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தகப்பன் மாதிரி தான். எல்லா விடயத்திலும் திங்கட்கிழமை நடந்த சம்பவமாக இருக்கட்டும், இதுக்கு முதல் நடந்த சம்பவமாக இருக்கட்டும், எங்கு மெயில் அனுப்பணும், என்ன செய்யணும், சகலதையும் செய்வார். ஆனாலும் கூட வேலை முடிய என்னுடைய வந்து முதுகில் தட்டி, ஒன்றும் யோசிக்க வேண்டாம், நல்லபடியாக போ, எல்லாம் நல்லது கண்ட மாதிரி முடிந்திருக்கிறது. இது தேவன் செய்கிற பெரிய காரியம். அதே போல் கொஞ்சம் இறுக்கமாக பேச போகிறேன். அதே போல் நீங்களும் வந்து வேலை இடங்களில் விசுவாசமாயிருங்கள். மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், வேலையை கற்றுக்கொள்ளுங்கள். வேலையும் மொழியும் விசுவாசம் இருக்குமா இருந்தால் உங்களுடைய பாதையில் எவரும் நிற்க முடியாது, நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கலாம். அதே போல் என்ன ஒரு விடயம் என்னென்று கேட்டால், நான் இந்த ஊர்லேயே ஒரு புதிதாக திறந்த ஒரு கட்டடத்தில் 130 பேர் வேலை செய்கிறார்கள் பீரோவில். அங்கு நான் வேலை செய்து கொண்டிருந்தேன் நான் ஒரு 2 நாள். ஆனால் அந்த வேலையை அவர்கள் எனக்கு நிரந்தரமாக தரமாட்டோம் என்று சொல்லி, வெக்கன்ஸ் தான் என்று சொன்னோன்னே நான் உடனே வேலையை விட்டுட்டேன்.
திரும்ப தேவனுடைய பெரிய கிருபை திங்கட்கிழமை இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. திங்கட்கிழமை மாலையில அடிச்சு, எனக்கு நிரந்தரமாக அந்த இடத்தில் வேலை தருகிறேன். என்னுடைய வேலை 6 மணிக்கு தொடங்கி 9 மணிக்கு முடிகிறது. மிஷின் ஓட வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். நான் சொன்னேன் 6 மணிக்கு தொடங்கி 8:15க்கு முடிக்க வேண்டும். நான் 8:30க்கு இந்த வேலை எடுக்கணும் என்று சொல்லியிருந்தேன். அதுக்கும் அந்த சொசைட்டி முதலாளியும் அந்த செப்பும் சொன்னார்கள், ஓகே தெக்கோ என்று சொல்லியிருந்தார்கள். அது தேவனுக்கு பெரிய கிருபையா இருக்கும் என்று கேட்டால், நான் பரிசில வந்து 5ஆம் நம்பர் மெட்ரோ ரீபப்ளிக் என்ற இடத்துல வந்து வேலை செய்யக்குள்ள மொனோ பிரஸ்கள், மிஷின்கள் எல்லாம் ஓடி இருந்தபடியால் அதுகளை எல்லாம் வைத்து நான் அந்த சொசைட்டிக்கு அனுப்பியிருந்தேன். நான் ஒரு வேலை வேணும் என்று சொல்லி, அதே போல் என்னிடத்தில் லைசன்ஸ் இருக்கிறதால அதுகளை எல்லாம் தேவன் கிருபையாக தந்திருக்கிறார். தேவனுக்குத்தான் முதல் நன்றி. அதே போல நீங்களும் உண்மையும் உத்தம் நேர்மையாக நடந்து கொண்டு இருப்பீர்களா இருந்தால் தேவன் உங்களை உயர்த்த வேண்டிய இடத்தில் உயர்த்துவார். மற்ற மனிதர்களை நீங்கள் பார்த்து நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இங்கே பணம் உங்கள் கையில் இருந்தால்தான் மதிப்பும் மரியாதையும். பணம் இல்லை என்று சொன்னால் உங்களை யாரும் திரும்பி பார்க்கவே மாட்டார்கள். நான் இதை கடந்து வந்து கொண்டிருக்கிறேன். அதே போல உங்கள் எல்லாருக்கும் நல்லிரவாகட்டும், நாளைய நாள் நல்ல நாள் ஆகட்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு அண்டன் வன்னிமலத்தில் யூடியூப்புக்கு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமர்த்துங்க. நன்றி, வணக்கம்.